அன்றைக்கு அந்த வாதம் இருந்தது. அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் இருந்தது. அந்த வாதம் என்கிற சொல் பேச்சை குறிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு 3 பேர் மூச்சை பிடிச்சி ஏன் பேசணும்? இப்போ இன்னைக்கு என்ன பாசுரம்ன்றது தலைப்பா? இதுக்கு காப்பி வேணுமா? டீ. இன்னைக்கு என்ன பாசுரம்? நாங்க யாருமே எழுத்து வேண்டாம்னு சொல்லல. மக்களிடம் சென்று அடைவது, மன மாற்றத்தை உருவாக்குவது எது? இதுதான் கேள்வி. இப்போ இந்த அம்மா பேசுறாங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்துக்கு போங்க, ஏதாவது மரத்தடியில் பஞ்சாயத்துக்கு போங்கன்னு அவங்க கிண்டல் பண்றாங்க. வக்கீல் வண்டுமுருகன் ஒருத்தர் நடிச்சிருக்கிறார். நீங்க அதை பத்தி இந்த ஊர்ல சொல்லலாமா? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எந்த மரத்தடி பஞ்சாயத்துலயும் வாய்தா தரமாட்டான். அன்னைக்கே பைசில் பண்ணுவானே தவிர வாய்தா கொடுக்கறது மற்ற இடங்கள்ல தான். அவங்க இன்னொன்னுங்க, உங்களுக்கு தான் லா புக்ஸ் இருக்கேன்னு ரேவதி அம்மா கேட்டாங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே, எழுதப்பட்டது தானே. ஆனா அதையே வைத்து கொண்டு ஒரு சிலர் எப்படி ஜெயிக்கிறார்கள்? ராம் ஜேத்மலானி வாதிட வந்தால் எல்லாரும் ஏன் சுத்தி நின்று பார்க்குறாங்க? காரணம், இந்த சட்டத்தை இவர் எப்படி இன்டர்பிரட் பண்ணுகிறார் என்பதுதான் வாதம். 2 பேர் கையிலையும் ஒரே சட்டம் தான் இருக்கு, ஆனால் அதை எப்படி சொல்லுகிறார், இன்டர்பிரட்டேஷன், அதுதான் முக்கியம். அதுதான் வாத திறமை, அதுதான் பேச்சு. ஒரு நல்ல வழக்கறிஞர் இருந்தால் உங்க கேஸ் ஜெயிக்கும், வண்டு முருகன் இருந்தால் அது தோற்கும். உங்க கல்லூரியில் இருக்கிறாங்க துணை முதல்வர். அதனால என்னதான் நான் ஆசிரியர் பேசினாலும் பையன் பரீட்சை எழுதித்தானே ஆகணும் சொன்னாங்கல்ல. ஆமாம், எழுதித்தான் ஆகணும். நீங்களும் PhD வாங்கியிருக்கீங்க, தீசிஸ் தானே எழுதி கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு வைவா? வைவாவை நான் பேச மாட்டேன், எழுதி கொடுத்து விட்டேன்னா உனக்கு PhD தரமாட்டான். ஏன்னா நீங்க எழுதினதையே நீங்க சரியா சொல்றீங்களான்னு ஒரு பெரிய அறிஞர் கூட ஆய்வு செய்யும். வைவாவில் போய் பேச தெரியாம தத்தப்பு தானே அவன் என்ன சொல்லுவான்? யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து இந்த அம்மா இங்க வந்திருக்குன்னு சொல்லுவானே சொல்ல மாட்டானா? தான் எழுதியதை தானே சொல்ல தெரியணும். அதுக்கு பேர் தான்மா பேச்சு. அங்கெல்லாம் பேசிட்டு இங்க எழுத்து சோறா, பேச்சு அகப்பையான். நான் தெரிஞ்சுக்கங்க, அகப்பையில் இருக்கிறதா இந்த அகப்பையில் போய் சேரும், அதுதான் உள்ள போகும். சரி, சமைச்சு வைங்கம்மா, அகப்பையே இல்லை, குப்புற விழுந்து சாப்பிடுவானா? இதுதாங்க ஒரு பெரிய பாத்திரம். அகப்பையா கிடையாதுங்க, 10 பேர் சாப்பிடணும், அவ்வளோ பேர் தலையை உள்ள விட்டு குப்புற விழுந்து அள்ளி அள்ளி குடிப்பானா? சரி, சோத்தை தான் அப்படி தின்றலாம், சாம்பாரில் என்னம்மா செய்யறது? அது மூக்கில் ஏறிடுமாம்மா. என்னம்மா கதை இது? ஏமா இப்படி ஆயிட்டீங்க? இது திடீர்னு கல்வி சிறந்த தமிழ்நாடு, வேற ஆளுங்கட்சி மாதிரி இருக்கீங்க. ஏற்கனவே எலெக்ஷன் வருது, அவை சரியில்லைன்னுக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அவங்க அந்த அம்மா இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி பக்கத்து ஊருக்காரங்க கவிதா ஜவஹர், அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவர் ஏன் எழுதி கொண்டு வந்தார், இவர் ஏன் எழுதுகிறார்? இப்போ நாங்களாம் எழுதிட்டோம் உண்மைங்க, ஆனால் எழுதுனதை வாசிச்சோமா? ராஜாராமையா எழுதுனதை இப்படி பார்த்து வாசிச்சாரா? எழுதுனதை வாசிச்சாரா? பேசினாருமா. எழுதுவதை வாசிப்பது வேறு, பேசுவது வேறு. பேச்சிலே உயிர் ஆற்றல் உண்டு, பேச்சிலே குரல் மாடுலேஷன் உண்டு, ஏற்ற இறக்கம் உண்டு, பேச்சில் ஆடியன்ஸை பார்க்குற பார்வை உண்டு. அதனால தான்மா அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கிய திருவள்ளுவர் சொல்வன்மைன்னு அதிகாரம் போட்டாரு, அவை அஞ்சாமைன்னு போட்டாரு, அவை அறிதல்னு போட்டாரு. இது இத்தனையும் அமைச்சனுக்கு முக்கியம் என்றும் சொன்னார். இதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எல்லே இடங்கிடி என்றது அவை எழுதி எழுதி வீட்டு வாசலில் சொருகி வச்சாளா, இல்லை பேசி கூப்பிட்டாளா? இப்போ ஆண்டாள் எழுதினார் அவன் என்ன செஞ்சிருக்கிற? ஓலைச்சுவடியில் எழுதி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் சொருகி வச்சுட்டு முடியும் போது படித்து எந்திரிச்சு வா அப்படின்னா விடியங்காட்டி ஒரு பொண்ணும் வராது, ராத்திரி தான் வரும். இன்னொன்றுமா, எழுத்தை படிப்பதற்கு படிப்பறிவு வேணுமா? இன்னைக்கே நம்ம ஊரில் 100% கற்றவர்கள் குறைவு. உண்மையா இல்லையா? 1875 இந்த நூலகம் தொடங்கப்பட்ட போது இந்த ஊரில் தார் ரோடு கிடையாதான். இந்த ஊரில் தார் சாலைகள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊரில் கழிப்பறை கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அந்த காலத்தில் கலெக்டர் பென்னிங்டன் இதை இங்கே இருக்கிற நிர்வாக கமிட்டி, அது நிறைய பேர் ஐயா மாதிரி பெரியவங்க அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கூட இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அன்றைக்கு வாசிக்க தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் சொல்லுங்க? அவங்க அன்னைக்கு இருந்தவங்களுக்காக உருவாக்கலைங்க, அதற்கு பிறகு வாசிக்கிறவர்களை உங்களை போன்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பென்னிங்டன்.
இத்தனை இருக்குல்ல, பெனிங்டன் ஃபோட்டோ எங்கேயாவது இருக்கா? அந்த மனுஷன் விளம்பரம் தேடாமலே போயிட்டானையா. இன்னைக்கு ஒரு பாத்ரூம் கட்டினாலே ஃபோட்டோவை பெருசாக மாட்டிடுறானே. இது நான் கட்டிய பாத்ரூம். இவ்வளவு பெரிய நூலகத்தை உருவாக்கி எம்எல்ஏ உபயம், எம்பி உதயம், இவ்வளவு பெரிய ஒரு நூலகத்தை அதை உருவாக்குனது மட்டும் இல்லைங்க, இதுக்கு பணம் எப்படி வரும்ன்றதுக்காக கடைகளை கட்டி இவ்வளவு ரூபாய் வருமானம் வரணும்னு வச்சு இதுதான் தீர்க்க தரிசனமா செய்யறது. ஆனா போட்டோ கொடுக்காம போயிட்டார் பாருங்க அந்த ஆளு. என்ன பெரிய விஷயம், நீங்க உட்காந்துக்கிட்டு பேச்சை பத்தி சாதாரணமா பேசுறது, அது பேச்சு காணாமல் போகுமா? கவிதா ஜவஹர். இப்போ நீங்கள் யூடியூப்னு திறங்க, கவிதா ஜவஹர் தான். அது காணாமையா போச்சு. அலெக்சாண்டர் குதிரையை எப்படி அடக்கினார்? நான் சொல்லலைங்க, கவிதா ஜவஹர். இத்தினூண்டு பையனாக இருந்த அலெக்சாண்டர் ஒரு முரட்டு குதிரையை எப்படி அடக்கினார்? இவங்க தான் பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரியே. அலெக்சாண்டர் குதிரையை எப்படி அடக்கினார்னு இவங்க சொன்னால் நம்ம உண்மை நம்புறமா இல்லையாங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம் கரெக்டு தான், குதிரையினுடைய அது நிழலை பார்த்து பயப்படுகிறது, அதனாலே அதை இந்த பக்கம் திரும்ப நிழல், அது வந்து வெளிச்சத்தில் இருக்கிற நிழலை பார்த்து பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சி அதை அடக்கினார்னு ஒரு கதை இருக்கு. பெரும்பாலும் கதை தானேங்க. இதை எல்லாத்தையும் கேட்டு, அதாவது சொல்ல தெரிந்த ஒருத்தனால பொய்யை கூட மெய்யாக்க முடியும். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய் போலுமே இருக்குல்லங்க. விஷயம் கையில் போய், வாயுள்ள பிள்ளை தாங்க வாழைப்பழம் சாப்பிடும், வாய் இல்லாத பிள்ளை தோலை பார்த்துட்டு நிற்கும். இது அதில் இவங்க சூப்பர் ஸ்டார் ஐயா காலில் விழுந்தாருன்னு, இது ஒரு உண்மையிலே சொல்கிறேன். ஐயா எழுதின புஸ்தகத்துக்காகவா அவர் காலில் விழுந்தார்? அந்த மேடையில் நாங்களும் தான் இருந்தோம். அவர் ஏற்கனவே அந்த காலத்தில் சிவாஜி படம் ஷூட்டிங்லேயே காலில் விழுந்தார். காரணம் என்னன்னா, உலகறிந்த தமிழ் பேச்சாளர் ஒருவர் இருக்கிறார் என்பதால் தான். சரி, அதெல்லாத்தையும் விடுங்க. அது எந்த ஊர்லம்மா அந்த குற்றம் செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க? 12 பிள்ளைகளுக்கா? 12 புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன். அதாவது தண்டனை என்னன்னா படிக்க சொல்றது. இப்போ நீங்கள் எழுத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க, படிக்க சொல்றத தண்டனைன்னு சொல்ற ஒரு கட்சி இந்த கட்சி தாங்க. படிக்க சொல்றது அவன் தண்டனை வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. எந்த வேலை படிக்கிறத தண்டனைன்னு சொல்லி ஒரு கட்சி எழுத்துக்கு ஆதரவா பேசுதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தாங்க இந்த பாவமெல்லாம் பண்ணுவாங்க. இது எப்படிமா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஐயா மாதிரி பெரியவங்க, ஏன் கவிதா ஜவஹர் மாதிரி பேசும் பூங்காற்றை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவன் அன்னைக்கே தெரிஞ்சிருப்பான். 12 புத்தகம் கொடுத்து அவனை படிடான்னா அவன் நொந்து போய் படிச்சிருக்கான். இங்க இருக்கிற எல்லாரையுமே சொல்றேன், வந்தோடனே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருந்தா நீங்க இவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்களா? ஐயா சொல்லுங்க, உங்ககிட்டயே கேட்குறேன். வந்தோடனே ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து ஐயா படிங்க. கவிதா சொல்லியிருக்காங்க, ரேவதி சொல்லியிருக்காங்க, ராஜ்குமார் நல்லா சொல்லியிருக்கிறாரு, படிங்கன்னா நீங்கள் யாராவது இருந்திருப்பீங்களா? ஐயா என்னையா பேசுறீங்க? நம்ம பிரதமர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்னு பேசுகிறார். அதுக்கு என்னங்க பேர்? மனதோடு பேசுவோம், மனதோடு எழுதுவோம்னாரா? எழுதுனா அவர் எத்தனை மொழியில் எழுதணும்? பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துறாங்க அப்பப்போ. அப்படின்னா இன்றைக்கு சமுதாய மாற்றத்துக்காக இன்றைய தலைவர்கள் எடுத்திருப்பது எது? பேச்சு. இந்திய சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு நேருஜி அவர்கள் விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். செங்கோட்டையில் பேசினாரா இல்லையா? சரி, இதை விடுங்க. புதிய மாற்றத்துக்கு முன்னாடி கட்டியம் கூறுவதாக எப்போதுமே தலைவர்கள் பேசத்தான் செய்திருக்கிறார்கள். 1971 கிழக்கு பாகிஸ்தான் என்று அன்றைக்கு இருந்த ஒரு நாட்டின் மீது நாம் தவிர்க்க முடியாமல் போனோம். இந்திரா காந்தி அன்னைக்கு பேசினாங்க. இப்போவும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் தலைவர்கள் வானொலியில் டிவியில் பேசுகிறாங்களா பேசலையா? செய்தி சொல்லுவதற்கு பத்திரிகைகள் இருக்குது சார், ஆனாலும் பேசத்தானே செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2016 நவம்பர் 8 இன்றைய நம் பிரதமர் திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு டிவியில் பேசினாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அடுத்த நாள் எல்லாரும் 500 ரூபா நோட்டு தூக்கிட்டு ஓடுனீங்களா இல்லையா? அது ஒரு மாற்றம் தானே. அது சரியா தப்பாறது வேற விஷயம். சமூகத்தில் ஒரு மாற்றம். இன்று முதல் இது செல்லாது சொல்லுவதற்கு பேப்பரில் போட்டாரா? என்னங்க பேசத்தானே செஞ்சாரு.
எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அவர் வேறு. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அப்போது ஆல் இந்தியா ரேடியோ அந்த செய்தியை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க தான் இருந்தாங்க அனௌன்ஸராக. இறுதி செய்யப்பட்ட செய்தியில் ஒரு வரி சேர்த்தார் அன்றைக்கு இருந்த வைஸ்ராய் வந்தார். அவர் வந்து ஒரு செய்தி மகாத்மா காந்தி வாஸ் அசாசினேட்டட், த அசாசின் வாஸ் அ ஹிந்து அப்படின்றத சேர்த்தார். அவரை கொன்றவன் அன்றைக்கு இந்து சமயத்தை சார்ந்தவன். ஏன் அதை சேர்த்தார்? இதுதான் முக்கியம். ஏன் அதை சேர்த்தார்? இன்னைக்கு இந்த சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். 48 ஏன் அதை சேர்த்தார்னா, அதை சேர்க்காவிட்டால் அன்றைக்கே நாடு முழுக்க பெரும் கலவரம் வந்திருக்கும். ஒரு செய்தி, ஏன்னா நம்ம ஊரில் வகுப்புவாத சண்டை வந்திருக்கும். அதனால தான் மவுண்ட் பேட்டன் இதை சேர்க்க சொன்னார்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேதங்களுக்கு எழுதா கிழவி என்று பெயர். இதெல்லாம் பின்னாடி எழுதப்பட்டதுங்க. ஆயிரம் ஆண்டுகளாக ஸ்ருதி என காதில் கேட்டு அதை வைத்துத்தான் எந்த பிழையும் இல்லாமல் அது சொல்லப்பட்டது தலைமுறைகளை தாண்டி சொல்லப்பட்டது. அதான் உண்மையான விஷயம் என்னன்னா, கேட்டு 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 வந்து அதை சொல்லியிருக்கிறார்கள். எழுதியிருந்தால் பிழை இருந்திருக்கும், பாட பேதம் இருந்திருக்கும். எழுதாததுனால்தான் அது நிற்கிறது. அதுதான் உண்மை. நிறைவாக ஒன்று சொல்கிறேன். ஐயா அவர்கள் திருக்குறளை பற்றி உரை எழுதியிருக்கிறாருன்னு ராஜகுமார் சொன்னார். உண்மையிலேயே அவர் உரை எழுதியது எல்லாருக்கும் தெரியும், உண்மைதான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி அவர் தொடர்ந்து சன் டிவியில் பேசினாரா இல்லையாங்க? காலையில் எந்திரிச்சா 7:30 அவர் பேசினாரா இல்லையா? அன்றைக்கு ஒரு இலக்கியத்தை எளிமையாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல 13 ஆண்டுகள் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பேசினார் ஐயா என்பதால். இதுதான் உண்மை. எழுத்து கற்றவர்களுக்கானது, காலம் கடந்து நிற்கும் என்று நம்பப்படுகிறது. செல்லரித்து போன எழுத்துக்கள் எத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எழுதி உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் வரும்போது தூக்கி காட்டுவீங்க, இதெல்லாம் நீ சொன்னியே செஞ்சியான்னு கேட்பீங்க. அவன் சொல்ல மாட்டான், பேசிட்டு போயிடுவான். ஆனால் அந்த பேச்சு தான் அப்போதைக்கு யார் வரப்போகிறார் என்பதை நமக்கு நிரூபிக்கும். பேச்சுத்தான் சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.